Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னன்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்ல அந்த வீக்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோல நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மேரியோ ப்ரோஸோட மூவி தான் 2023 ரிலீஸ் ஆனது. IMDbல 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம மல்டி டப் லாங்குவேஜோட ஜியோ சினிமா ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. லைக் நம்ம தமிழ், தெலுங்கு அண்ட் கன்னடா டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைக் இந்த படத்தை பார்க்கலாமான்னு ஆக்சுவலாக நம்ம அனிமேட்டட் மூவி தான், டெஃபினட் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் இந்த படம்லாம் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிருந்தது. அண்டு அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டா அதுக்காக கொஞ்சம் க்யூரியாசிட்டியும் மேபி உங்களுக்கு ஒரு க்ரியேட் ஆகலாம். ஏன்னா நம்ம சின்ன வயசில் சூப்பர் மேரியோ கேம் வேணால் ஆடி இருப்போம். அண்ட் அந்த கேம் எல்லாம் லைக் 2D வெர்ஷனில் தான் இருக்கும். பட் அந்த கேமில் நான் ஃபர்ஸ்ட் லெவலில் கஷ்டப்பட்டு தான் தாண்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு லெவல்லாம் நானும் அது விளாட்னது கிடையாது, வெறும் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் இதில் ஸ்டோரி வைஸில் அப்படியே பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோ வேற ஒரு இந்த கேம் வளர்றதுக்கு மாதிரி உள்ளே போயிடுவார். அண்ட் அங்கே போய் அங்கே இருக்க பிரின்சஸ் வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். அங்கே நிறைய சின்ன சின்ன கிங்டம்ஸ்லாம் இருக்கும். அண்டு அதை அடிக்கிறதுக்காக ஒரு வில்லன் வெஞ்சு வருவார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்ட் நல்ல ஒரு ஸ்டோரி லைன்லாம் போட்டு நல்லபடியாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அனிமேட்டட் மூவினால் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் வித் ஃபேமிலியோட. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பீ கீப்பரோட மூவி ஃபைனலி நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்டு ஆல்ரெடி நம்ம ரிவ்யூலாம் நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் வெறும் இங்கிலீஷ்லேயே தான் பார்த்துட்டோம் தேட்டர் ரிலீஸ் அப்போவே. அண்ட் IMDbல 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜேசன் ஸ்டாட்டமோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான மூவி இப்போ எடுக்கும்போது கண்டிப்பாக பீ கீப்பர் மூவி மேலே வந்துடுது. அதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா படம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், ஆக்ஷன் பேக்காக இருக்கும். இதே கான்செப்ட் தான். ஸோ இந்த மாதிரி படம் நம்ம நிறைய வாட்டி இதே கான்செப்ட் ஸ்டோரி நிறைய மூவிஸ்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம ஜாசன் ஸ்டாட்டம் ஸ்டைலில் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். அண்ட் இது ஃபுல்லாகவே லைக் உள்ளே வந்து ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு இப்போவே. ஆக்சுவலாக நம்ம ரீசெண்டாக இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் தான் நிறையவே போயிருக்கு. நிறைய பேரோட பேங்க் அக்கௌண்ட்டை வந்து காலி பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களும் தப்பி தவறி நம்ம ஜாசன் ஸ்டாட்டமோட நெய்பர் பக்கத்து வீட்டில் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து காலி பண்ணிடுவாங்களா. ஸோ இது வந்து நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஃபைனலி அவர் என்ன பண்ணுறாரு அண்ட் இது பின்னாடி இந்த என்டையர் ஆர்கனைசேஷனே அவர் என்ன பண்ணுறாரு அதுக்காகவே படத்தை அப்படியே என்ஜாய் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். லைக் இப்போ நம்ம லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு வர்த் வாட்சிங் ஆன மூவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெட் பாய் டிடெக்டிவ்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இதுதான் கான்ஸ்டன்ட் கிடையாது, கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் வித் டோட்டல் 8 எபிசோட்ஸோட. ஸோ இது என்ன கான்செப்டான சீரீஸ்ன்னு யோசிக்கிறீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபேண்டசி கேட்டகிரியான சீரீஸ் ரிலீஸ் ஆயிருந்தது பார்த்தீங்களா, தி சாண்ட்மேன்னு சொல்லிட்டு. ஸோ அதே யூனிவர்ஸோட ஒரு ஸ்பின் ஆஃப் ஆன சீரீஸ் தான் இப்போ நம்ம இந்த டெட் பாய் டிடெக்டிவ்ஸ். அண்ட் இதில் 2 பசங்களை காமிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆவி தான் வந்து சுற்றிட்டு இருக்கும் இந்த உலகத்தில். அண்ட் இவங்க வந்து எப்படி இறந்து போனவங்கள சில அன்சால்வ்டு மிஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இந்த டெட் பாய் ப்ளஸ் இவங்க வந்து டிடெக்டிவான ஒர்க்கு பார்க்குறாங்க. அண்ட் அவங்க 2 பேரையும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு லேடியும் உள்ளே இருப்பாங்க. ஸோ ஓவரால் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சில க்ரைம் மிஸ்ட்ரி ஸ்டோரிஸை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரிக்காக நீங்கள் ட்ராமா க்ரைம் நிறைய பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரிஸ் இன்ட்ரெஸ்டோடு இருக்கலாம். பட் என்ன இப்போதைக்கு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட்டாக தான் போயிட்டுருக்கா. அதனால நானும் இது கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன், என்னடா அவ்வளோ பொறுமையாக போகுதுன்னு. பட் ட்ராமா லவர்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் அவைலபிளாக இருக்கா, அதுக்காக நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெபிள்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன இந்த படம் இப்போ நம்ம தமிழ் டப்டோடையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான். ஸோ IMDbல 7.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்டு இந்த ஹை ரேட்டிங்காகவே டெஃபினட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 2 பிரதர்ஸோட ஸ்டோரியை தான் உள்ளே காமிச்சிருக்காங்க. ஒரு பிரதர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியில் போய் ஒரு மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் அங்கே க்ரியேட் ஆயிரும். இன்னொரு பிரதர் அவரும் வந்து ஆர்மியில் போய் ஆசைப்படுறாரு. பட் அவங்க அம்மா வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிட்டு அண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன் இங்கே வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் என்ன இங்கே ரெபிள் இருக்குது கான்செப்ட், அதுக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் மூவியை பார்க்கலாம். பட் படத்தோட மேக்கிங் வைஸில் சொல்லும்போது எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க சொல்ல வர கான்செப்ட் அண்ட் ஸ்டோரி எல்லாமே அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக புரியும். அண்டு டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஹாலிவுட் ஸ்டைல் கிடையாதா, அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலுக்காகவே பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சில சீரீஸில் பார்த்தீங்கன்னா வென் வி மீட்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன சைனீஸ் சீரீஸ் வித் டோட்டல்
24 எபிசோட்ஸோட இப்போ நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல 7.5 ரேட்டிங் தந்துருக்காங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் நிறைய சைனீஸ் ட்ராமா இந்த மாதிரி சீரீஸ்லாம் பார்ப்பீங்கன்னா இதை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். ஏன்னா வித் காமெடி ஹியூமர் ஆனது தான். அண்ட் IMDbலையும் நல்ல ஸ்கோரிங்கோட தந்துருக்காங்களா. அண்ட் நானும் இன்னும் பார்க்கலாம் ஆரம்பிக்கல. ஜஸ்ட் அவுட்லைனாக என்னதுன்னு செக் பண்ணி பார்த்தா உள்ள கான்செப்ட் வந்து லைக் ஒரு சேம் ஐடென்டிக்கலான சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து இப்போது ஆஃபீஸில் மீட் பண்ணதுக்கப்புறமா அங்கே சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். அண்டு அது அப்படியே கொஞ்சம் காமெடி வைஸாகவும் ட்ராமா வைஸாகவும் இழுத்துட்டு என்டையர் ஒரு சீரீஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு சைனீஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். ஸோ கொரியன் சைனீஸ்லாம் பார்க்குற ஆளாக இருந்தால் இதையும் ட்ரை பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்விட்ச் ஆன்னு சொல்லிட்டு 2021 ரிலீஸ் ஆன இந்த என்டையர் தாய்லாண்ட் பேஸ்டான ஒரு சீரீஸ் தான் வந்து இப்போ நம்ம ப்ரைம் வீடியோலையும் தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வித் டோட்டல் 24 எபிசோட்ஸோட அவைலபிளாக இருக்குது. ஆக்சுவலாக இது கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நம்ம W for Worldன்னு சொல்லிட்டு என்டையர் ஒரு ட்ராமா இருக்குது. அண்ட் அந்த ட்ராமாவோட அப்படி ரீமேக் வெர்ஷன் தான் இந்த ஸ்விட்ச் ஆன். என்டையர் சயின்ஸ் ஃபிக்ஷனான கான்செப்ட். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஒரிஜினல் ட்ராமா பார்த்துருந்தீங்கன்னா இதை பார்க்க வேணாம். பட் உங்களுக்கு ட்ராமா வேணுமா இல்லை வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தாய் லாங்குவேஜில் அவங்க ரீக்ரியேட் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணுன்னா அதுக்காகனா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் ஈஸ்ட் பேலஸ்ன்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன இந்த சைனீஸ் படம் இப்போ நம்ம தமிழ் டப்டோட மினி டிவியில் அவைலபிளாக இருக்குது. அமேசான் மினி டிவியில் தான். அண்ட் IMDbல 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரேட்டிங் தந்திருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஸ்கோர் ஹையாகவே இருக்கும். ஆனால் அந்த ஸ்கோரை பார்த்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண வேணாம். ஸோ பை த இது என்ன கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் இருக்க மாதிரியும் அண்ட் ஒரு பேலஸில் சில மர்டர் மிஸ்ட்ரிஸ் சால்வ் பண்ணுறது தான் வந்து ஒரு ஓவராலான ஒரு கான்செப்ட். ஸோ இன்கேஸ் சைனீஸ் மூவி பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஹிஸ்டாரிக் கேட்டகரியில் வித் ஃபைட் ஆக்ஷனோடனா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் guys. இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆன மூவிஸ் அண்ட் சீரீஸ். அண்ட் பை த வே இதில் எத்தனை மூவிஸ் அண்ட் எத்தனை சீரீஸ் நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்கேன், எது சுத்தமாக பிடிக்கல அது கூட கண்டிப்பாக அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் வித் யுவர் ரிவ்யூ அண்ட் ஒப்பீனியனோட. ஸோ மற்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல் guys. Keep watching, keep supporting Play Tamil Dub. See you in next video. Bye guys.